எப்படி பண்ண எப்படி தல? என்னது? ஆளை பிடிக்குன்னு அன்னைக்கு நைட்டு தான் சொன்னேன். அதுக்காக உடனே போட்டிக்கு வந்தா எப்படி தல? ஆமா, இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லை. பேசி வச்சிருக்கேன் தல. ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சு தான் வச்சுருக்கேன். ஆனால் அவள் தான் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறா தல. நீ வேற இவ்வளோ டீசெண்டாக டக்கராக வந்து பிக்கப் பண்ணா என்ன தல? என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. டேய், ஆஃபீஸில் வேலை செய்ய தானே போகிற, வேலையை மட்டும் பாரு. தலை, எவன் தலை இந்த காலத்தில் ஆஃபீஸ்க்கு வேலை செய்ய போகிறான்? பல காதல்கள் மலர்வதும் பல வாழ்க்கைகள் ஆரம்பிக்கிறதும் ஆஃபீஸில் தானே. ஆனால் என் காதல் ரொம்ப கஷ்டம் தலை. அவன் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. என் கப்பலே கவுந்துரும் போல இருக்கு. இதில் நீ வேற அஜித் குமார் மாதிரி அப்பா டக்கரா வந்து நிற்கிற. இதெல்லாம் என் மேலே இருக்க பொறாமையில தானே பண்ணுற. தலை வேணாம் தலை, விட்டுரு தலை. ஒரு 10 நாளைக்கு இந்த பக்கமே வராத. பழைய காக்கி சட்டையை போட்டுக்கோ, அதுதான் உனக்கு அழகா இருக்கும். தாடி கூட வச்சுக்கோ தலை. சத்தியமாக உன்ட்டு ஒன்று சொல்லட்டுமா? என்ன தலை, பழைய மாதிரி மாறிடு தலை. சொன்னா கேள. அப்படி மட்டும் நீ பண்ணேன்னு வையே, உன் ஃபோட்டோவை நான் சாமி மாதிரி வச்சு கும்பிடுவேன் தலை. தலை, இந்த டைலாம் உனக்கு வேணாம் தலை. இந்த பாரு, ஃபைன் கூட கட்டிடுவேன், ஆனால் இனிமேல் டை கட்டாம மட்டும் இருக்க மாட்டேன். ஐயோ, இவன் அடங்க மாட்டான் போல இருக்கே. தல, என்னது இது? ராமராஜன் பாட்டு ஓடிட்டு இருந்த இடத்துல ஹாரிஸ் ஜெயராஜ் பாட்டு ஓடிட்டு இருக்கு. ரேடியோவா? பேன் டிரைவ். நாளைக்கு சப்ப டிவி வாங்கி மாட்ட போறேன். ஷப்ப டிவியா? அதான் இந்த சப்பையா இருக்குமே அது. ஓ, எல்சிடியா? அதேதான் அதேதான். இந்த ஆட்டோவியே பென்ஸ் கார் மாதிரி மாத்த போற போல. தல, என்னென்னவோ பண்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல தல. புரியும் புரியும், புரியுற நேரத்தில் உனக்கு எல்லாம் கரெக்டாக புரியும். இப்போ நீ இறங்கு. என்ன தல இங்கே இறக்கி விட்றா? அங்கே பாரு, அதான உன் ஃப்ளாட்டு. ஆமா, இவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்துட்டா? ஏய், இது வென்ஸுகாரு, அப்படிதான் போ. நீங்கள் இறங்குச்சு. என்னமோ தல, நீ பேசுறது எதுவுமே எனக்கு சரியா படல. தேவ், இது உங்க ஃபிளாட் தானே? ஆமாங்க. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு, புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு, போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும்.
சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்க போ. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.